ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. ரொம்பவே வித்தியாசமான ஒரு ரெசிபி, அருமையாக இருக்கும் சுவையுமே. ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது என்ன ரெசிபி, எவ்வளோ சூப்பராக இருக்குது, எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ஒரு 3 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா அடித்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து அந்த முட்டையை வந்து ஒரு ஹாஃப் அதில் இருக்க அளவில் பாதி வந்து ஊற்றிக்க போகிறேன். ஒரு ரவுண்டாக ஒரு தோசை மாதிரி, ஒரு ஆம்லேட்லாம் போடுவோம்ல, அந்த மாதிரி நான் ஊற்றிக்க போகிறேன். நல்லா பரப்பி விட்டுற போகிறேன். பரப்பி விட்டுட்டு சுற்றிலும் எண்ணெய் போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா அதை வந்து லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ரோல் பண்ணணும். இந்த எக்கை ஸ்க்ராம்பிள்ட் மாதிரி பண்ணிடக்கூடாது. அப்படியே லைட்டாக வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சுருட்டி விட்டோன்னா அது மேலே ஒட்டிக்கும். ஏன்னா மேலே வந்து ஒரு 75% தான் குக் ஆகிருக்கும், ஃபுல் குக் ஆகிருக்காது. ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஸ்டிக் ஆகிடும், ஒட்டிடும், பிரிஞ்சு வராது. ஸோ இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கிட்ஸுக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே பிடிக்கும். இதை எங்கள் வீட்டில் சாப்பிடும்போது என் பையன் வந்து இது என்னம்மா பன்னீராமா, வேறு மாதிரி ஏதோ ஒரு மாதிரி இருக்கே, நல்லா இருக்குது அப்படின்னா, எக்குன்னு தெரியவே தெரியாது. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அதுவும் நம்ம செய்கிறது கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருக்கிறதுனால ரொம்ப பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ மீதம் இருக்குல்ல, அந்த எக்கையும் அதை வந்து சைடில் ஊற்றிடுங்க. இந்த சுருட்டி வச்சுருக்கதை ஓரமாக வச்சுருங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நல்லா சுற்றி விட்டுட்டு சுற்றிலும் ஆயில் விட்டுட்டு இதை மூடி வச்சுருங்க. ஸோ நம்ம சமையல் அப்படிங்கிறத நம்ம வித்தியாசமாக எப்படிலாம் யோசிக்கிறோம், அந்த மாதிரி இன்னோவேட்டிவாக செய்கிறது தானே சமையல். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த ரோல் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது மேலே இருந்து திரும்பி ஒரு ரோல் பண்ணோம் அப்படின்னா நிறைய லேயர் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த லேயர் வந்து சாப்பிடும் போது நல்லா சாஃப்டாக ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த சாப்பிடும் போது. அதுக்காக தான் நான் இப்படி லேயராக போட்டிருக்கேன். இப்போ அழகாக வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. ஸோ எடுத்து வச்சாச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும். அப்படியே வெட்டினீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரிஞ்சிரும். ஸோ ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ பொறுமையாக அந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அழகாக அந்த ரோல் அப்படியே உள்ளுக்குள்ளே இருக்க அந்த லேயர் ரோல் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நம்ம மசாலா போடும்போது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், சுற்றி அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை சாப்பிட்றப்ப அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். லேயராக எடுத்து சாப்பிட்லாம். அப்படியே சாப்பிடும்போது யாருக்குமே எக்கா அப்படின்னு கொண்டு டவுட் வரும். இப்போ அதே பேனில் நான் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் பட்டையும் பிரிஞ்சி இலையும் போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு 1.5 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம், அதை போட்டுக்க போகிறேன். நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு துருவி வச்சுருக்கேன். துருவிட்டு அதை லைட்டாக 1-2 நசுக்கி வச்சுருக்கேன், அதை வந்து போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறத விட இந்த மாதிரி போடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். அது நல்லா சாட்டே ஆனதும் நான் ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிட போகிறேன். ஸோ இந்த மாதிரி வதக்கிட்டு இதில் என்ன பண்ண போகிறேன்னா, காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். அதனால் நான் ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்க்குறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட நார்மல் சில்லி பவுடர் இருந்ததுன்னா நீங்கள் அதை கம்மியாக சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது வந்து காரம் இருக்காது, அதுக்காக காஷ்மீரி சில்லி சேர்க்குறேன். இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அந்த பச்சை வாசனை போட்டுட்டு அந்த மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து வெந்து வரட்டும். அதுக்காக வந்து தண்ணி லைட்டாக தெளித்து விட்டு வேக வச்சுக்க போகிறேன். உங்கள்கிட்ட கட்டியான தயிர் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கட்டியான தயிர் இல்லை, நான் வீட்டில் ஊற்றினதாக இருந்தது, ஓரளவுக்கு தண்ணியாக இருந்துச்சு, அதுக்காக நான் அதை ஊற்றிருக்கேன். இது எதுக்குன்னா ஒரு மாதிரி ஒரு புளிப்பு சுவை கொடுக்கும். அந்த காரம் இருந்ததுன்னா அதை பேலன்ஸ் பண்ணிவிடும், ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்கும் நம்ம தயிர் சேர்த்தோன்னா. அதுக்காக இப்போ நல்லா அது எல்லாமே கொதித்து சேர்ந்து வந்ததும் இப்போ அந்த எடுத்து வச்சுருக்கோம்ல எக் ரோல், அதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா திருப்பி விட்டு அந்த மசாலா கூட திருப்பி விட்டுட்டு ரொம்ப போட்டு பெரட்ட வேண்டாம். ஏன்னா ரோலாக இருக்கும், நல்லா ஒட்டி தான் இருக்கும், இருந்தாலும் பிரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்காக ரொம்ப போட்டு பெரட்டாமல் லைட்டாக ஒரு மட்டும் சுற்றி விட்டுட்டு மசாலா மட்டும் அது மேலே போட்டுட்டு அதை மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. ஸோ அந்த மசாலா கூட சேர்ந்து அந்த மசாலாவோட அந்த எக் வந்து ஊறி வந்து வரும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம என்ன தான் உடச்சி ஊற்றி நம்ம முட்டை கிரேவி இந்த மாதிரி செய்கிறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை இன்னும் கொஞ்சம் நம்ம கிரேவியாக வச்சுருந்தோம் அப்படின்னா இதை வந்து நம்ம மெயினாக கிரேவி குழம்பாகவும் தொட்டுக்கலாம், இதை வந்து சைடிஷாகவும் வச்சுக்கலாம். சாம்பாருக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த எக் ரோல் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து காஷ்மீரி சில்லி எக் ரோல் அப்படின்னு இது பேர். ஸோ நம்ம வந்து எப்படி வேணாலும் இதை நம்ம கூப்பிட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு சொல்கிற பேர் தானே அது.
ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த எக் ரோல் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த எக் ரோல் வந்து அதை நம்ம ஒரு ஸ்பூனில் வச்சு எடுத்து சாப்பிட போது அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். ஏன்னா அதில் நல்லா ஊறி போய் சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.